ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிச்சே ராகுவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அந்த குருவாரி சந்திரலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அம்மன் அருள் டிவில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எந்த காரியம் ஆரம்பிக்க இந்த மாசம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏங்க எடுத்தோன்னு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க சொல்றீங்க? இந்த மாதம் விநாயகர் பிறந்த மாதம், ஆவணி மாதம், விநாயகர் சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான மாதம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும் இந்த மாசம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுபிட்சமாக சூப்பரா இருக்கும். கால சக்கரத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல, எப்படி கால சக்கரத்துக்கு தலைமை கிரகம், எல்லாருமே நவகிரகத்துல முதல் கிரகமான சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாசம் எல்லாருமே பாருங்க, நல்ல காரியத்துக்கு நல்ல குலதெய்வ அருளே உங்க வீட்டுக்கு கிடைக்கும். எப்படி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாசம் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் கிடையாது, ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆவணி 28 எல்லாரும் விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த விசேஷம் பார்க்க இந்த மாதத்துல 4 முகூர்த்தம், மேக்சிமம் ஒரு 6 முகூர்த்தம் வருது, சுப முகூர்த்த நாள் இதான் வருது இந்த மாசத்துல. மற்றபடி பார்த்தா எல்லாருமே இந்த அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. எப்பவுமே பாருங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை ஒரே ராசி தான் கடகம் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசியை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அந்த வேலையை சூப்பரா திறமையா பண்ணக்கூடிய ஒரே ராசினா கடகம் மட்டும்தான். எப்படி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே பாருங்க கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ரொம்ப பிடிச்சமான ராசிங்க. நீங்க பாசத்தை மட்டும் கொடுங்க, அவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்படி ஒரு வேலையை நம்பி செய்யலாம், கடகராசியை நம்பி நீ இறங்கலாம், எந்த விஷயம் வந்தாலும் சரி. அந்த அளவுக்கு திறமையான குணம் கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு, அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா ஆவணி மாசம் எல்லா நிறைய கிரகத்துடைய மாற்றங்கள் சூப்பரா வேலை செய்யுது. கடைசிப்படி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த ஆவணி மாசத்துல இருக்கு, அதுக்கான பதிவும் இதுல இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியிலே பாருங்க யாரு இருக்கா, குரு பகவான் உச்சத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. அடுத்த 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் புதன் பகவானும் ஒரு 3 கிரகம் ஒரே இடத்துல இருக்கும் கடகராசி பொறுத்தவரை 2ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஸ்ட்ரைட்டா 8ஆம் இடத்துல ராகு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தல சனி பகவான், 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் நிக்கிறார். இந்த 2 கிரக பேச்சு வருது இந்த மாசத்துல. நம்பர் 1 பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், புதன் பகவான் உங்க ராசியை விட்டு 6ஆம் தேதியில இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துருவார். 20ஆம் தேதி வரை, எப்படி ஆவணி மாசம் 20ஆம் தேதி வரை புதன் பகவான் 2ஆம் இடத்துல தான் இருப்பார். வருமான ஸ்தானத்துல தான் புதனும் இந்த சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்துல ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். 1. அடுத்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா 4ஆம் இடத்துக்கு கேந்திர யோகத்துக்கு திக்பலமாக உரிய நாள் ஆவணி 17. ஆவணி 17 சுக்கிர பகவான் திக்பலமாக இருக்க போறார். இப்படி 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்க போறார். இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி பிரகாரம் ராசியிலே குரு இருப்பது நல்லது. 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானாதிபதி வருமானத்திலே வந்து ஸ்ட்ராங்கா நிற்பது இதை விட டக்கரான யோகம். நிறைய பேருக்கு பாருங்க கடகராசியை பொறுத்தவரை இப்ப இந்த சனி வக்ரமானாரு பாத்தீங்களா, இது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு அப்படியே மந்தமான தன்மையை கொடுத்துரும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கு பாத்தீங்களா, அப்ப யாரு நம்ம தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன செலவை காட்டும் குடும்பத்துல. எப்படி தந்தை தகப்பனுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு செலவை காட்டும் ஒண்ணா. அடுத்து மனைவியுடைய காரகத்தை கம்மி பண்ண பார்க்கும். எப்படி திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இருக்கு பாத்தீங்கன்னா, மனைவிக்கு உடம்பு ஆரோக்கியத்துல தடையோ, இல்ல கணவனுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல தடையோ, ஏதாச்சும் ஒரு தடங்களை அப்படியே கொண்டாந்து காட்டும். அப்படி இல்லைன்னா சனி வக்ரம் ஆகும் போது, இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய ஜாதகத்துல கர்மாக்கான திசாபுத்தி நடக்கணும். எப்படி ஒரு சொல்லுவாங்க பாருங்க, இந்த வயசுல இருந்து இதுல கவனமா இருக்கணுங்க, இந்த கிரகம் இப்படி பண்ண போதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த திசாபுத்தி நடக்கும்போது இப்ப திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், இல்ல அவங்களுக்கு உடல் உபாதை, நல்ல வேலை இல்லாம போறது. ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது வேலை இல்லாத, வேலை உத்தியத்துல வேலையை வந்து விட்டுட்டு நீங்க மறுபடியும் திரும்பி வேற வேலையை மாத்தக்கூடிய பிளான்ல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க 100க்கு 98% பாத்தீங்கன்னா இருப்பாங்க. நான் வேலையை ஷிஃப்ட் பண்ணலாம்,
அந்த பிளான்ல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. தாய் மாமா உறவு, அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கு போட்டி, கடன், பகை, ஏதாச்சும் நகையை அடகு வைக்கிறது, நகை சம்பந்தப்பட்ட ஈடுபாடு பண்றது, பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணி ஒரு குழப்பத்தை பாக்குறது, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது. இது எல்லாமே கடகராசிக்கு இந்த குரு சனி சரியில்லை, ஜாதகத்துல சரியில்லைன்னா கண்டிப்பா இது நடக்கும். நீங்க எல்லாருமே ஜாதகத்தை மறந்துடுறீங்க. நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தை என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. இப்ப சொல்லக்கூடிய பலன் ஃபுல்லாவே நம்ம வாழ்க்கைக்காண்டி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. ஜாதகத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். அந்த கர்மாக்கான பரிகாரத்தை இப்ப பண்ணா இப்ப சித்தி ஆகும். ஏன்னா உங்க ராசியில குரு உச்சமா இருக்கிறார். கடகராசி யாருமே நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே ஒரு கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்கவே முடியாது, எந்த பிறவியா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப இந்த கிரகத்துடைய அமைப்பு கோச்சாகிரகம் 2ஆம் இடத்து அதிபதி, வருமானத்து அதிபதி, வருமானத்திலே ஆட்சி பலம் ஆறதுனால உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கிற வார்த்தை என்னால சொல்ல முடியும், ஆணித்தனமா சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி தான். இப்ப பாருங்க 2ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் ஆகிறாரா, புதனோட சேர்ந்து இருக்காரா, என்ன சொல்லணும், வெளிநாடு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அலைவீங்க, அலைச்சலந்தாலும் பணம் வரும், பணத்துக்கு எந்த ஒரு பற்றாக்குறை இருக்காது. எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் கடன் அடைச்சிருவீங்க. ஏன்னா கடனுக்குள்ள அதிபதி எங்க இருமா இருக்காரு, குரு உங்க ராசி மேல இருக்காரா. உங்களுக்கு கடனை கட்டுறது குரு தான். 6க்கும் 9 கூடிய ஒரு குரு உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. அவர் நிக்க முடியாது, இது மாதிரி சனி கூடிய சரத்துல போனார். அதனால உங்களுக்கு நல்லாவே இருக்குல்ல, காசு இல்ல, வருமானம் இல்ல, ரொம்ப வழக்கு பிரச்சனை எல்லாமே தடங்களை பாத்தீங்க. இப்ப கூட யாரும் நம்ம போறாரு, புதனுடைய சரத்துல போறாரு. அந்த புதன் எங்க இருக்காரு, எங்கேயுமா இருக்காரு, 2ஆம் இடத்துல சூப்பரா புதாதித்யத்துல நல்லா பலமா உட்காந்துருக்காரு. அப்ப பணம் வருமா, இடம் வருமா, பூமி வருமா, வந்துதான் ஆகும், யாராலையும் மாத்த முடியும். நீங்க எழுதியே வச்சுக்கோங்க, இது நடக்கலாம், திருப்பிக்கலாம். கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் உங்க ஜாதகம் நல்ல தசாபுத்தி நடந்தா இப்ப நடக்கும். பொருளாதார வருமானம் கொஞ்சமாச்சும் நீங்க கடன் அடைப்பீங்க, யாராலையும் மாத்த முடியாது. வெளிநாடு பணம், வெளியூர் பணம் தேடி வரும். அரசாங்க பணம் உங்க வீட்டை தேடி வரும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவர்கள் முயற்சி பண்ணி பாருங்க, அரசாங்க வேலை திருப்பி கிடைக்கலாம், கண்டிப்பா திருப்பி கேளுங்க, அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஒரே விஷயம் தான், வேற எதையும் நான் யூஸ் பண்ணல. கரெக்டா 20ஆம் தேதி புதன் உச்சமாவார் 3ஆம் இடத்துல. அதுக்கு முன்னாடி சூரிய பகவான் ஆட்சி பலம் உட்காந்துருக்காரு. அப்ப சூரிய பகவான் ஆட்சி பலமா இருக்கும்போது கண்டிப்பா அரசாங்க வேலை 2ஆம் இடத்துல குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரணும். அப்படி அரசாங்க வேலை வரலன்னா நீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொமோஷன் தேடி வரும்னு சொல்லுங்க. நீங்க கடகராசில எத்தனை பேர் வந்தாலும் சரி, வேலை உத்தியத்துக்கு எந்த தரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னேன், இதுமே சொல்ல முடியாது. ஏன்னா புதனுடைய சாரத்துல அவர் போதால் எப்படி அறிவுக்காரன் புத்திக்காரன் சாரத்துல போகலாம். நல்ல மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி அடிங்க, நெத்தியிலே அடிக்கலாம். வேலை உத்தியோகம், நல்ல வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கடன் அடைப்பீங்க, கடன் சுமை இருக்காது. உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரி நீ ஜெயிச்சிருவீங்க. இப்ப பாருங்க, வீடு இடம் பூமி கட்டுவீங்க பாருங்க. கரெக்டா நான் சொன்ன டேட்டை போட்டு பாருங்க. கரெக்டா ஆவணி 17 நீங்க வீட்டு மன பூமி பூஜை போட்டு ஆகணும். அதுக்கான பிரார்த்தம் உங்களுக்கு கொடுப்பார், அதுக்கான சான்ஸை கொடுப்பார். விற்க முடியாத இடத்த வித்து முடிப்புன்னு சொல்லுங்க நிறைய பேர்த்த. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. எப்படி நிறைய சான்ஸ் இருக்கு. இடம் பூமிக்கான கிரகம் சுக்கிர பகவான் நீசத்துல இருப்பதால இடம் பூமி சரியா இல்ல, அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை, வண்டி வாங்கின வீண் செலவு, பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க, எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. அதை விட்டுருங்க, பழச விட்டுருங்க. இப்ப நல்லா ஒரு அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு. வீடு, இடம், பூமி, வண்டி வாகனம், மூத்த சகோதர உறவு, உங்களுடைய அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது, லோன் சேங்ஷன் ஆகும். பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனை நிறைய இருக்குது. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, அந்த பிரச்சனை சரியாகும். நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. புதன் கிரகம் உச்சமாகும் போது எப்ப ஆவணி 20க்கு அப்புறம் எந்த ஒரு வழக்கு எடுத்து நடத்தினாலும் நேரம் 9ஆம் இடத்தை பாப்பா. உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, உங்க மாமனார் மாமியார் சொத்து உங்களுக்கு வரும். நீங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க வழக்கு கேஸ் பண்ணி போறது சக்சஸ் ஆகும் உங்க மேல. அது திருமண வாழ்க்கை கவலைப்பட கணவனுக்குள்ள நிறைய மன வருத்தம் இருக்காது. ஏன்னா சனி பவன் போகக்கூடிய புதனுடைய சாரத்துல இப்ப போறாரு. புதன் நல்ல ஒரு பலத்துல இப்ப வக்ர நிவர்த்தி ஆனதுனால திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தொழிலுக்கான அதிபதி செவ்வாய் பவன் 12ஆம் மறைஞ்சிருப்பதால் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்றது தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாடு உள்ள விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். வெளிநாடு வேலை பார்க்குற வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். நிறைய சான்ஸ் நிறைய இருக்கு. மெயினா வெளிநாட்டுல உங்களுக்கு நிறைய பேருக்குமே லாட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% இந்த ஆவணி மாசத்துல அடிச்சு ஏற்றிடும். நான் சொல்றேன், இடமா வரும், பணமா வரும், இல்ல பொருளா வரும், இல்ல நகையா வரும், இல்ல வெளிநாடு கரன்சி வரும். அப்ப வெளிநாடு வேலை பார்க்கறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி உங்க லக்கியான நம்பர் எந்த நம்பர் பார்த்துட்டு நீங்க லாட்ரியை எடுத்து பாருங்க, சான்ஸ் இருக்கு. இங்க எங்கேயாலும் சரி, வெளிநாடு எங்க எடுத்தாலும் எடுத்து பாருங்க, அதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்காண்டி பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க. உங்க ஜாதகம் ஏதோ ஒரு நம்பர் லக்கா இருக்கும், ஏதோ ஒரு கிழமை நல்லா இருக்கும், ஏதோ ஒரு டைமிங் நல்லா இருக்கும். அந்த டைம் பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி அடிக்கணும். ஏன்னா இப்ப சூரிய பகவான் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. எப்படி சூரிய பகவான் ஆட்சி பலம் 11ஆம் வீட்டு அதிபதி கரெக்டா ஆவணி 17 ஆட்சி பலமாக போறாரு. நீங்க மூவ் பண்ணி எடுத்தா கடகராசி கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேங்க, அதனால சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. சகோதர சகோதரர் நல்லா இருக்கும், எந்த ஒரு தடங்களும் வராது. மேக்சிமம் கடகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா உட்காந்துருக்கு. இப்ப நட்சத்திரத்துல போயிருமா,
முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பொறுமை அமைதி நிதானிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய நட்சத்திரம். சூப்பர் நட்சத்திரம் புனர்பூசல பிறந்தவங்க தான். கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப அவமானம், தடை, தாமதம், தடை, அம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே பார்த்தது. ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் நீங்க கேட்டு பாத்தீங்க, எத்தனை வேலைங்க கேட்டு பாருங்க. ஒரு வருஷம் நிம்மதி இல்ல, குழப்பம் தடுமாறேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து புனர்பூசத்தை பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே சூப்பரா வரும். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகமா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், எடுத்த காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும். யாரு புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே லக்கான ஒரு டைம் இப்ப வருது பாத்து. நிறைய பேர் இந்த நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பூசத்துல பிறந்தவங்க, ஏன்னா பூசம் ரொம்ப தெளிவான சிந்தனை இருக்கும். இப்ப பாருங்க, உங்க இதுக்கு முன்னாடி புதன் வக்ரமான சாரத்துலதான் போனார் அந்த சனி பகவான். இப்ப புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப இடம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியத்துல சேஞ்ச் பண்றது, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, நண்பர்கள் கூட்டாளி நிறைய பிரச்சனை பார்த்திருப்பீங்க, பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டம் நிறைய குறையும் இந்த மாசத்துல, ஆவணி மாசத்துல. ஏன்னா நம்ம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்கன்னா இந்த பூசத்துல பிறந்தவங்க இப்ப எல்லாமே நல்லா டோட்டலா மாறுது பாரு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், இடம் மாற்றம், வேலை மாற்றம், நிறைய விஷயம் பாத்தீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்க, நல்ல திறமையான குணம், புத்தி தான், கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க, யாரும் எதுதான் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு சிந்தனை இந்த ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும். இதுபடி வருமானம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, இன்கம் இல்ல, கடன், பகை பிரச்சனை எல்லாமே நிறைய பார்த்தது. ஆனா அந்த ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமா அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப குழப்பத்தை தருமாறத்துக்கு நான் போயிட்டேன் அப்படிம்பாங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், மெயின் அந்த ITF நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், கல்வித்துறை நல்லா இருக்கும், பத்திரிகை துறை நல்லா இருக்கும், எழுத்துத்துறை கணிதா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா கடகத்துக்கு என்னால எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது. மெயின் அந்த ஆயிலி வந்து இனிமேதான் நல்ல யோகம் தேடி வருது பாத்துக்கு. இன்னும் ஆவணி 20க்கு அப்புறம் இன்னும் டாப்பான பலன் ஆவணி இந்த ஆயிலி சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. வரக்கூடிய ஆவணி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.